ஸோ பிஜேபி எங்கிருந்து வளர்ந்தது? நார்த்ல இருந்து வளருது. ஸோ பிஜேபியை உருவாக்குவதற்கான தேவை என்ன? நார்த்ல சில பொலிட்டிக்கல் தேவைகள் இருக்கு, அந்த மக்களுக்கு சில பொலிட்டிக்கல் நீட்ஸ் இருக்கு, தேவைகள் இருக்கு. அதை அடிப்படையா வச்சு பிஜேபி நார்த்ல வளருது. அந்த மக்களோட பாப்புலேஷனும் அதிகமா இருக்கு. ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள் நிறையாவும் இருக்காங்க, ஹிந்துஸ் நிறையாவும் இருக்காங்க. நார்த் இந்தியன்ஸ்க்கு அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு காமன் இன்ட்ரெஸ்டும் இருக்கு, அரசியல் நலனும் இருக்கு, பொருளாதார நலனும் இருக்கு. அதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு பார்ட்டியா அங்க வளர்றாங்க. அந்த பலத்தை யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்டும் ஆகுறாங்க. நார்த்தை தாண்டி மற்ற ஸ்டேட்ஸ்க்குள்ளேயும் அவங்க எக்ஸ்பேண்ட் ஆகிறாங்க. ஒரு பாயிண்ட்ல காஷ்மீர்ல தான் போகணும் முயற்சி பண்றாங்க, தமிழ்நாட்டுக்குள்ளேயும் வர முயற்சி பண்றாங்க, வெஸ்ட் பெங்கால் அந்த சைட்ல போயாச்சு, நல்லா ஸ்ட்ராங்கா போறாங்க. இல்ல அப்புறம் இந்த சைடும் போறாங்க, குஜராத்லாம் ஃபுல்லா கேப்சர் பண்ணியாச்சு. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு கோர் குரூப்பை டார்கெட் பண்ணி கட்சி ஆரம்பிக்கிறாங்க, ஒரு மூவ்மெண்ட்டை கொண்டு வராங்க, அது பவர்ஃபுல்லா வருது. அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் ஆகிறாங்க, இன்னும் நல்லது பெருசா எக்ஸ்பேண்ட் ஆகி இன்னும் போறாங்க. இப்ப இதுல என்ன சிக்கல்னா, அவங்களுக்கு கரெக்டா ஃபிட் ஆகக்கூடிய கட்சி தமிழ்நாட்டுக்கும் ஃபிட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு மண்ணுக்கும் வெவ்வேறு தேவைகள் இருக்கும். ஸோ அதுதான் இவ்வளவு நாளா பிஜேபியால ஏன் வளர முடியலன்ற கேள்விக்கான பதில் அதுதான். நீங்க சொன்னீங்கல்ல, அதே அதிகார பலம் இருக்கு, பெரிய பணபலம் இருக்கு, எண்ணிக்கையிலையும் பார்த்தா மிகப்பெரிய பவர்ஃபுல்லான பார்ட்டி. இன்னைக்கும் பிஜேபிக்கு கமிட்டடான கேடர்ஸ் இருக்காங்க. ஆர்எஸ்எஸ் கேடர்ஸா இருக்கட்டும், பிஜேபி கேடர்ஸா இருக்கட்டும், அவங்க ஐடியாலஜி ட்ரிவன். ஒரு காரியத்துக்காக களத்துல இறங்கி எதிர்பார்க்காம வேலை பார்க்கறதுக்கு தயாராகக்கூடியவங்க அவங்க. தமிழ்நாட்டில் போய் ஒர்க் பண்ணணும்னா ஒர்க் பண்ணுவாங்க, ஃபுல் டைமா ஒர்க் பண்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க நிறைய பேர். இதெல்லாம் இருந்தும், இவ்வளவு அட்வான்டேஜ் எல்லாம் இருந்தும் அவங்களால ஏன் தமிழ்நாட்டில் இவ்வளவு நாளா அவங்களுக்கு 10% தாண்ட முடியல? ஸோ இந்த மண் அந்த சித்தாந்தத்துக்கு ஃபேவரபிளான ஒரு மண்ணா இல்லை. இவ்வளவு பொலிட்டிக்கல் பவர் இருக்கு, மோடி மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஆளு, அமித்ஷா மாதிரியான பவர்ஃபுல்லான இண்டிவிஜுவல்ஸ், பியூஷ் கோயல் இங்க அலைன்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டு போறாரு. இவ்வளவு ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணியும் இந்த மண்ணில் அவங்களால பெருசா இது வரைக்கும் க்ரோ ஆக முடியல. அது காரணம் என்னன்னா, தான் எல்லா கட்சியும் எல்லா இடத்துலயும் வளராது. நீங்க மண்ணுக்கு பொருந்தாத அரசியலை உங்களோட அதிகப்படியான பலத்தை யூஸ் பண்ணி ஒரு பாயிண்ட் வரைக்கும் வளர்க்கலாம், உங்களோட ஸ்ட்ரென்த்தை ஃபுல்லா யூஸ் பண்ணி ஒரு பாயிண்ட் வரைக்கும் திணிக்கலாம். ஆனா அது ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் போகும். இங்க அதான் நடந்துட்டு இருக்கு. பிஜேபி அவங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி இந்த மண்ணுக்கு பொருந்தாத ஒரு அரசியலை புஷ் பண்ண பாக்குறாங்க. அது இந்த மண்ணால அதை அப்சர்வ் பண்ண முடியல. அங்க சிக்கல். எப்பவுமே அப்சர்வ் பண்ணாதுன்றீங்க. தமிழர்கள் இங்க தமிழ்நாட்டில் இருக்க வரைக்கும் அப்சர்வ் ஆகாது. வெளிமாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டில் அதிகமா வர வர ஓரளவுக்கு அப்சர்வ் பண்ணுவாங்க. ஆனா வெளிமாநிலத்தவர்களே ரொம்ப ஒன்றும் அப்சர்வ் பண்ண முடியாதுல்ல தமிழ்நாட்டால. ஸோ இன்னைக்கு நீங்க பாருங்க, இப்ப சில பகுதிகள்லாம் பார்த்தோன்னா பிஜேபியோட ஓட் ஷேர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அங்கெல்லாம் பார்த்தோம்னா நார்த் இந்தியன்ஸோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சென்னையிலலாம். ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது தமிழ்நாடா இருக்க வரைக்கும், தமிழ்நாட்டில் தமிழர்கள் இருக்க வரைக்கும் பிஜேபிக்கு சிக்கல் தான். ஏன்னா ஃபண்டமெண்டலா பிஜேபி உருவாக்கப்பட்டது வேற ஒரு இடத்துல, வேற சில தேவைகளுக்காக உருவாக்கப்பட்டது. நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டோட தேவைகளுக்கு, தமிழ் மக்களோட தேவைகளை மையமா வச்சு சித்தாந்தமும் கட்சிகளும் உருவாக்கப்படும். அப்பதான் அது தமிழர்களுக்கான கட்சியா இருக்கும். அது எனக்கு வேலை செய்யணும் அந்த கட்சி.